அதிமுக ஜோக்கர், அதிமுக அந்த அணியினுடைய ஜோக்கர் பழனிசாமி நாளையிலேருந்து பிரச்சாரம் போகிறார். அது அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டார். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எந்த கட்சியிலேயாவது கட்சிக்கு நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு எவ்வளோ பெரிய கேவலமான நிலைமைக்கு போயிருக்கு பாருங்கள். அதுக்கு ஒரு ஆட்சி மன்ற குழு இருக்கும், கட்சிக்கு செயற்குழு பொதுக்குழு இருக்கும், தலைவர்கள் இருப்பாங்க, யாராவது அறிவிப்பாங்க. போன தடவை ஓபிஎஸ் அண்ணன் கையில் காலில் விழுந்து அறிவிக்க சொல்லி, அதுக்கு பின்னாடி சின்னமான சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கப்படாமல் இப்படிலாம் இருந்தவரை இன்றைக்கி பிஜேபி அறிவிக்க தயாராக இல்லை. ஒன்று அந்த கட்சியாவது அறிவித்து தொலைச்சிருக்கணும், அந்த கட்சிக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரியும். அப்படி இருந்தோம் அவர் அறிவிச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து நான் பிரச்சாரம் போகிறேன் மக்களை பாதுகாக்க. என்ன சொல்கிறார் அவர்? மக்களை பாதுகாக்க, மக்களுக்காக. என்ன நீ மக்களை பாதுகாக்கிறது? உங்களுடைய குடும்ப சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அடித்து வைத்திருக்கின்ற சொத்துக்களை வெளியில் எங்கே வந்துருமோ, ஈடி எப்போ கை வைக்குமோ, இன்கம் டேக்ஸ் எப்போ கை வைக்குமோ, ஒன்றுமே செய்யாத உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க டிவிஎஸ்சி அருமைக்குரிய முதல்வர் ஏதோ மன்னிச்சு விட்ட மாதிரி தெரியுது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இதில் இவர் பிரச்சாரம் போகிறாராம். ஏற்கனவே இவர் பழனிசாமி பிரச்சாரம் போய் ரொம்ப பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டார். இவர் எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சி அதுக்கு பின்னாடி இப்போ ஒரு சுற்றுப்பிரயாணம் போகிறேன்றார் பழனிசாமி. நாளைக்கு கிளம்புறீங்க சுற்றுப்பயணம் அப்படின்னு பார்த்தேன். சுற்றுப்பயணத்தில் எந்த கொள்கையை பற்றி நம்ம பேசுகிறது? எந்த கொள்கையை பற்றி பேசுறது சொல்லுங்க. அது என்ன முன்னணி? இந்து முன்னணி. இந்து முன்னணி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? திரு ராமகோபாலன், மறைந்த ராமகோபாலன் எப்போ தலைவரானார்? திராவிட இயக்க வரலாற்றிலேயே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, ஏன் கலைஞர் கூட யாருமே கலந்து கொள்ளாத இந்து முன்னணியில், அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத இந்து முன்னணி கூட்டத்தில், மாநாட்டில் முதல் முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர்களை பங்கு பெற செய்த வரலாற்றை பற்றி சொல்ல போகிறீர்களா, இல்லை இந்து முன்னணி கொள்கையை பற்றி சொல்ல போறீங்க? எனக்கு தெரியாது. நாளைக்கு மேட்டுப்பாளையத்திலேருந்து இவர் ஸ்டார்ட் பண்ணுறாராம். ஒரு மேட்டுப்பாளையத்தில் ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி அமித்ஷா இருக்கு போகிறாங்கன்னு தெரியாது எனக்கு. ஏன்னா கொடியில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாவை மாற்றி அமித்ஷாவையே மோடியாவை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாற்றி நீங்கள் அந்த கொடியை கையில் எடுத்துகிட்டு போகிறது முறையாக தெரியல. ஏன்னா இந்து மக்கள் முன்னணின்னு ஒரு மாநாட்டை நடத்தி தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் அவமானப்படுத்தி பேசியதை அப்போது பார்க்கல, வெளியில் வந்து பேசுகிறேன், பார்த்தேன், கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி சொன்னது யார்? உதயகுமார். ஸோ ஒத்துக்கிறார் உதயகுமார். அங்கே நடந்த தவறை முன்னாள் அமைச்சர் ஒப்புக்கொள்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? யாரை கேட்டு முதல்ல நீங்கள் இந்து முன்னணிக்கு போனீங்க? திராவிட இயக்கத்தினுடைய பேரை சொல்லி அவங்க வந்து கலந்துக்குவாங்களா? தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் வைக்கின்ற படத்தை வைத்து நாம் புகழாரம் சூட்டுகின்ற இடத்தில் இந்து முன்னணி தலைவர்கள் வருவதற்கு தயாராக இருப்பார்களா? எப்படிங்க? மக்கள் காரி துப்ப மாட்டான். பழனிசாமி உனக்கு தேடி இருந்துச்சுன்னா சொல்றேன், சேலஞ்ச். இப்போ 2 போடுவை தமிழ்நாட்டில். நீ ஒருத்தனையும் பஸ் வச்சு லாரி வச்சு யாரையும் கூட்டு வரக்கூடாது. புகழேந்தி பேசுகிறார் வை, கொஞ்சம் தூரமாக போய் பழனிசாமி பேசுகிறார் வை, தனியாக வந்து நான் இறங்குவேன். என் கூட இருக்க ஒரு 4-5 பேர் வருவாங்க, நீயும் 4-5 பேர் வா. எவ்வளோ மக்கள் அங்கே நின்றுட்டு இருக்காங்கன்ற வேடிக்கையை நம்ம பார்ப்போம். 2 பேரும் அந்த வேடிக்கையை பார்ப்போம். அங்கே சும்மா ஆளுகளை கூட்டுறது, இறக்குறது, காசு கொடுக்கறது, அதுக்கு தான் வேலுமணி தயாராக இருப்பாருங்க. அவர் தானே ஆர்எஸ்எஸ் 100ஆண்டு விழாவில் கலந்துக்கிறாரு. அதுதானே அதிமுகவினுடைய கொள்கை. மானங்கெட்ட பழப்புங்க, மானங்கெட்ட பழப்பு. இப்போது நாளைக்கு பெருசாக அமித்ஷா படத்தோட, பிரதமர் மோடி படத்தோட வருவீங்களா? அந்த ஊர்வலத்தில் எல்லாம் பாரதிய ஜனதா கொடி பறக்குமா?
விண்ணிதர போலோ பாரத் மாதாக்கின் ஜெயின் முழக்கம் இருக்குமா? எனக்கு தெரியும். அதுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சது யோகிதை எவ்வளோ தூரம் நீ அந்த பிஜேபி கொடியை மறைக்கிறதுக்காக முயற்சிப்பீங்க, அந்த கட் அவுட்டில் ஓட்டுக்காக அதை மறைப்பீங்க. ஆனால் எந்த காலத்திலும் சொல்கிறேன் பழனிசாமி, உனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் அம்மா படத்தையும் வைத்துக் கொள்வதற்கு யோகியதை இல்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் 2 படங்களையும் தூக்கி எறிந்து விட்டு நீயே போய் புகடாரம் சூட்டிக் கொண்ட காட்சியை தமிழ்நாடு மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். அண்ணாமலை திமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு பின்னாலே நடந்த இந்து முன்னணி மாநாட்டிலே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார். எந்த முகத்தை வச்சுட்டு நீங்களா வெளியே போறீங்க? இப்போ என்ன பேச போறீங்க மக்கள்கிட்ட? நீ இன்னும் டீப்பா போட்டுமா? நானு சசிகலான்ற சின்னமா போட்ட பிச்சையில நீ முதலமைச்சரான அதுக்கு பின்னாடி 4 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் வந்தது சொல்லுவோம். திட்டங்களை தெரிஞ்சுக்கிறேன். நான் சட்ட ஒழுங்கு 13 பேர் தூத்துக்குடியில் சுட்ட, வேற என்ன சாதனை நடந்திருக்கு சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னு சொல்ல போறேன்? சாத்தான் குளத்தில் அப்பா புள்ள இப்போ ஒரு மர்டர் அப்படிதான் ஆச்சு. அஜித்தது இப்படித்தானே அப்பயும் ஆச்சு. சாத்தான் குளம் கேஸ் சிபிஐக்கு போச்சு, பொள்ளாச்சி அந்த கேஸு. அதை பேச போனால் என் மேலே ஒரு மான நஷ்ட வழக்கு நக்கீர் கோபால் மேலே என் மேலே எல்லாம் ஒருத்தர் போட்டிருக்கார். பார்ப்போம், வா கோர்ட்டுக்கு வா, என்ன பேசிட்டோம், அதை பற்றிலாம் கவலையே இல்லை. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.